ஆலிஷா இதுல வந்து மேல்முறையீடு பண்ண முடியும், அப்பீல் போக முடியும். வாட்ஸ் தி ப்ரோசஸ்? இல்ல ஒரே சார் ஒரே இல்ல அந்த பதில் மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். See, it is very it's a very stupid statement இது what he is given, because being a sports person இவங்க வந்து அவங்க ஸ்டேட்மென்ட் ஒரு விட்டார் இப்போ வினேஷ் போகாட் வந்து she has tweeted about this. அதுல வந்து அந்த ஆன்சர் வந்து அது क्वेश्चन இதுல இருக்கு. If they didn't want her to go for Olympics, why will they send her to Olympics? And plus, yes, there are many people around her to support her. ஆனா இது 100 grams வந்து we cannot predicting. 100 grams வந்து அவர் பின்னாடி இருக்கக்கூடிய டீம் பண்ணுச்சான்னு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்ல அது வந்து 100 grams பண்ண முடியாது. மேபி 1 or 2 kilos வந்து there will be a mal practice. ஆனா 100 grams சான்ஸ் இல்ல பண்ண முடியாது. Being a sports person, I know how it is, because எனக்கே வந்து disqualify வந்து 75 grams lesser நான் ரேசிங்ல I was stripped off my national championship last year. protest பண்ண முடியாது. ஏன்னா நான் protest பண்ணனா அப்படியே வந்து மூஞ்சில அடிப்பாங்க. இதுதான் ரூல்ஸ். சோ அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஈவன் வித் 100 grams இப்போ நீங்க சார்ந்திருக்க கூடிய கவர்மெண்ட் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பண்ணலாம்ல? இல்லங்க, பிகாஸ் ரூல்ஸ் படியா வந்து இது நம்ம இந்தியன் ஃப்ரம் இந்தியால வந்து எதுவுமே சம்பந்தம் இல்லைங்க இது. பிகாஸ் இட் இஸ் ஒலிம்பிக் அசோசியேஷன் இன்டர்நேஷனல். இந்தியால வந்து we are not even connected to this. We send athletes to Olympics. So அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே ஓகே தரணிதர் என்ன பண்ண முடியும்? தரணிதர் பேசலாமா? நான் எஸ் அதான் சார் கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு? எஸ் ஹலோ கேக்குதா? எஸ் ப்ளீஸ் சார். இல்ல இப்ப அவங்க சொன்னாங்கல்ல நாங்க ஏன் அவங்களை ஒலிம்பிக் அனுப்புறோம்னு. மோடி அவர்களே வந்து இல்லை இந்திய அரசாங்கமும் வந்து அவங்கள மாலை போட்டு வாங்கன்னு சொல்லலை. அந்த அம்மையாரை 16 மாதம் எந்த அளவுக்கு சித்திரவதை செய்ய முடியுமோ சித்திரவதை செஞ்சு போலீஸ் ஆட்கள் வந்து அவங்க தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க மெடலை தூக்கி போய் நாங்கள் கங்காவில் போடுறோன்னெலாம் சொல்லி தரத்தரம் இழுத்துட்டு போகிறாங்க. ஆகஸ்ட்டில் போன வருஷம் இந்த மாதிரி மென்டல் அவங்க மனசுமையினால் அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு ஏஷியன் கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பிஜேபி ட்ரோல்ஸ் எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்கன்னு டிசம்பர் ஜனவரி எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஜான்வரியில் எப்படியோ ட்ரைனிங் ஆரம்பித்து மிராக்லஸில் அவங்க ட்ரைனிங் ஆரம்பித்து போகிறதுக்குள்ளே 53 கிலோஸ் ஸ்பாட் வந்து வேறு யாருக்கோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க மிராக்லஸ்லாம் ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு அவங்க குவாலிஃபை ஆனதே ஒரு மிராக்கிள். அதுவே எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதல் போட்டியே வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த முதல் ரேங்க் வீராங்கனை கடைசி ஒரு 30-40 போட்டியோ 60 போட்டியோ தோக்காதவங்க. அதையும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அதை ஜெயிச்சதே வந்து ஒரு மிக பெரிய சாதனை. முதலமைச்சர் சொல்ற மாதிரி அவங்க இந்த 100 கிராம்னால மெடலை விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு உதாரணம். ஒரு பர்சிவியரன்ஸ், கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன் இதுக்கு எல்லாமே அவங்க உதாரணமாக திலகுறாங்க. ஆனால் 100 கிராம்னால அவங்க மெடல் போகல. ஒவ்வொரு 140 கோடி மக்களும் அவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்க, தங்க மெடல். சரிங்களா? இதனால வந்து ஜஸ்ட்ல போவோம் அப்படின்னா வந்து ஏன் மற்ற நாட்டு வீராங்கனைகள் அப்படி போறது இல்லை? இவங்க மார்ச் மாசமே குவாலிஃபை செய்யப்பட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா பிராக்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா உங்களால வந்து அந்த மெயின்டைன் வெயிட் வந்து ஆக்சுவலா ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொரு டீட்டெயிலாக பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன் இதில் வந்து இது வீரர்களுடைய உடல் தகுதி சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய திறமை சம்பந்தப்பட்டது அப்படின்னு விஷயம் வச்சுக்கிட்டாலும் இதன் பின்னால் ஒரு அரசியல் இல்லாமல் இல்லை அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக இவர் போராட்டம் நடத்தினார். இன்னைக்கு இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய டீம் இவங்க உங்களை சரியாக மானிட்டர் பண்ணாங்களா, கைட் பண்ணாங்களா அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்களா? மறுத்தர முடியுமா அதை? நான் என்ன கேட்கிறேன், இதுல வந்து நீங்க வந்து அவங்கள மட்டும் தான் குறை சொல்ல முடியுமா, இல்ல சந்தேகப்பட முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கூட பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லா இடத்துலயும் உங்களோட வெயிங் ஸ்கேல வந்து நீங்க கேரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒலிம்பிக்ல ஒரு இதெல்லாம் போறீங்கன்னாக்க அவங்களே ஒரு வெயிங் ஸ்கேல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜிம்மை யூஸ் பண்றீங்க. அப்ப அந்த வெயிங் ஸ்கேல்ல பாக்குறீங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் காட்டுது. உங்களுக்கு ஒரு 49.9 காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த வெயிங் மிஷின் கூட பிகாஸ் ஆஃப் விச் நீங்க வந்து கடைசியில செக் பண்ணும்போது அது 200 கிராம் கூடுதலா காமிச்சிக்க முடியும். கேலிபிரேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரே ஒரு அரசியல் காரணத்துக்காக எப்படி வேணா நம்ம குறை சொல்ல முடியும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், கடந்த முறை டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படிங்கறதையும் டாக்டர் அமலோற்பன் அழகா சொன்னார். அப்போ என்னுடைய கேள்வி, அப்ப கடந்த முறை என்ன சரி செய்யப்படுதா? இன்னொன்னு, இவங்க வெயிட்ட குறைச்சதுக்கு அப்புறம் இந்த அவுட்கம் என்னன்னு பாருங்க. அவங்க வந்து இவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆனதுனாலதான் அவங்க திரும்ப ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டி இருந்தது. இதுவும் இருக்கு.
இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒருவேளை இதே மாதிரியான ஒரு ஹெல்த் சிச்சுவேஷன்ல வினித் போகாட் போய் இது பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தா அவங்களுக்கு வந்து தோற்கிறதுங்கிறது வேற விஷயம். உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு நம்ம யார சொல்லியிருப்போம்? இது அடுத்த கட்ட மோசமான நிலைமையா இருக்கும் இல்லையா? இவங்கதான் கொண்டுட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆக நம்ம பிராக்டிக்கலா பார்க்கணும் இதெல்லாம். ஆனா சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு பக்கம் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டினா கூட இது வினித் அவர்களுக்கும் ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்துல இதை கான்ஸ்டன்டா எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதையும் அவங்க பாத்துக்கணும். நிச்சயமா அவங்களோட 53 ஸ்டாண்டர்ட் 53ங்கிற கேட்டகரியில இருந்து 49 below 50 அப்படின்னு அவங்க போகும்போது இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் வந்து கால்குலேட் பண்ணிருக்கணும்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இவ்வளவு தூரம் வந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம், வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம நாட்டுடைய ஒரு பெண், அது அதனால வந்து அவங்க அரசியல் காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கிறதுக்காக அந்த பெண் தோற்கணும்னு நம்ம நினைச்சோம்னா வந்து அதை விட ஒரு மோசமான ஒரு மனநிலை இருப்பதற்கு அவர் வந்து ரெடி ஆகி வர்றதுக்கே காலதாமதமாச்சு பிகாஸ் ஆஃப் தட் ப்ரொடெஸ்ட் அண்ட் வந்து அவர் வந்து இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்ப அதையெல்லாம் சேர்த்து தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அது இருக்குன்னா கூட she decided to participate. ஏன்னா அவங்க வந்து வரத்துக்கு என்ன சொல்றேன்னா இப்ப கான்ஸ்டன்டா ஒரு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுல அவங்க கம்ப்ளை அல்ல அதுக்கப்புறம் ரெடி ஆகி தான் அவங்க வர முடிஞ்சதுன்னா அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இன்னொரு கேண்டிடேட் அவைலபிளா இருக்காங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுங்கிறத தான் நம்ம பேசினோம் இங்க. ஆனா அது இல்லாமல் இன்னொரு கேட்டகரியில இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இப்ப நான் இன்னொருத்தருக்கு போயிருச்சு. அப்ப அவர் நிர்பந்திக்கப்பட்டாரா? அதன் பின்னால் அரசியலான்ற கேள்வி வருது இல்ல? இல்ல இல்ல ஏங்க நிர்பந்திக்கப்பட்டாரான்னாக்கா அவங்க இன்னும் ஈஸியா அவங்க அரசியல் பண்ணிருக்கலாமே. எனக்கு வந்து என்னுடைய வாய்ப்பை நிராகரிச்சுட்டாங்க, இதனால நான் வேற வழி இல்லை, என்ன வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தள்ளுறாங்கன்னு கூட சொல்லிருக்கோம். அப்ப உங்களுக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்லிருப்பீங்கல்ல சார்? இல்ல நான் சொல்றது கேட்கறது எப்படி இருந்தாலும் she decided to fight. ஆனா இந்த ஒலிம்பிக்ஸ்க்கே போக கூடாதுன்னு யாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணல இல்லையா? அவர்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கல. பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே நான் என்ன கேட்கிறேன், அவங்களுக்கு போறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம பண்ணிருக்கலாம் முடியும் இல்லையா? அப்படி செய்யப்படலைங்கிறது தான் ஒண்ணு. அடுத்த விஷயம் வந்து இது நம்மளோட நாட்டுக்கு இதுல மட்டும் இல்ல. இப்ப நம்ம பல விஷயங்கள் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பல இதுல பார்த்தோம்னா கூட ஒரு ஐ திங்க் கென்யாவோட ஒரு இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ரன்னிங் இதுல. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அதே மாதிரி அலெக்ஸ்ங்கிற ஒரு ஸ்விம்மிங் இவங்களை வந்து நீங்க ஒரு ராங் டர்ன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வரிசையா டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணாங்கிறதுலாம் இதை ஒன்னொன்னும் நம்ம அனலைஸ் பண்றதுங்கிறதெல்லாம் ஓகே. எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி அதை வந்து ஒரு சரியா இது பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னா அதுக்காக அதை வரவேற்க வேண்டியதுதான். இதுல வந்து நம்ம வந்து எதை எடுத்தாலும் ஒரு சந்தேகத்தை தான் விதைக்கணும் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்.